அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேசிய வருவாய் வழி கல்வி உதவித்தொகை திட்ட திறனறிவு தேர்விற்கான ஒரு அறிமுக வகுப்பை பார்க்க இருக்கோம். இதை சுருக்கமாக NMMS அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆங்கிலத்தில் நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த போட்டித் தேர்வை பொறுத்தளவு ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கினா மட்டும்தான் அது குறித்த முழு தகவல்களை நமக்கு தெரிவிக்க முடியும். அதனால இந்த NMMS எக்ஸாம் எழுதுவதற்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது இந்த NMMS தேர்வு எழுதுவதற்கான மாணவருக்குரிய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா குழந்தைகளும் இந்த தேர்வை எழுதிட முடியாது. அதுபோல் இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எப்படி, இப்போ பொதுவாக எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு அப்ளிகேஷன் கொடுப்போம். அது குறிப்பிட்ட கால அளவில் என்ன செய்வாங்க, அந்த அப்ளை பண்ணுவாங்க. அதே போல் இந்த NMMS தேர்வுக்கும் நிச்சயமாக நம்ம அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை எப்போ நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம கண்டிப்பாக அதில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தபடியாக இந்த தேர்வுக்குரிய பாடத்திட்டம் என்ன, ஏன்னா எல்லாத்தையும் நம்ம படிச்சிட முடியாது. எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்கும். அதே போல் இந்த NMMSக்கும் ஒரு சிலபஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து மாணவர்கள் எவ்வாறு அதை தேர்வு செய்யப்படுறாங்க, எந்த மாதிரி மோட் ஆஃப் செலெக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, எது போன்று தேர்வு செய்யப்படுறாங்க, அதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தபடியாக இந்த தேர்வின் மூலம் எவ்வளவு உதவித்தொகை, எவ்வளவு காலம் அந்த குழந்தைக்கு நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை விட ரொம்ப முக்கியமானது, இது போன்ற விவரங்களை ஆசிரியர்களும் தெரிஞ்சிருக்கணும், மாணவர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் இந்த NMMS தேர்வை எந்தவித பயமும் இல்லாமல் நம்மளால் எதிர்கொள்ள முடியும். இப்போ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அதற்கான தகுதிகள் என்ன, NMMS தேர்வு எழுதுவதற்கான தகுதிகள் என்னங்கிறத நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அரசு உதவி பெறும் பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இதை எழுதலாம். எல்லா மாணவர்கள் எழுதலாமா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன், இது 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான இந்த தேர்வுன்னு சொன்னோம். ஸோ அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இதை எழுதலாம். இப்போ எல்லா 8ஆம் வகுப்பு மாணவர்களும் எழுதிடலாமா, நிச்சயமாக முடியாது. யார் எழுதலாம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு தேர்வில் 55% மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகள் இதை எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் SC STயாக இருந்தாங்கன்னா 50% மதிப்பெண்கள் எடுத்தாலே நமக்கு போதுமானது. சரி, வேற என்ன சார் அவங்களுக்கு தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவிகளுடைய பெற்றோருடைய வருமானம் வருஷத்துக்கு 3,50,000க்கு தாண்டி போயிடக்கூடாது, அதுக்குள்ளே தான் அவங்களுக்கு இருக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், தொடர்ந்து பள்ளிக்கு வரக்கூடிய மாணவிகளாக இருக்கணும். இது எப்போ நமக்கு இந்த எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக செப்டம்பர்லேருந்து அக்டோபர் மாதத்தில் இந்த தேர்வு குறித்த அறிவிப்பு வரும். அதற்கு பிறகு www.dge.tn.nic.in அப்படிங்கிற இணையதளத்தில் உங்கள் ஆசிரியர் மூலமாக நிச்சயமாக நீங்கள் அதில் நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளிக்கல்வித்துறையால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புது விதமான அறிவிப்புகள் வரும். அதனெல்லாம் பின்பற்றி நம்ம அந்த வெப்சைட்டில் நம்ம பதிவு செஞ்சுக்கணும். இந்த தேர்வில் எத்தனை பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பகுதிகள் இருக்குது. நம்பர் 1 மேட், மனத்திறன் தேர்வுன்னு சொல்லுவோம். நம்பர் 2 SAT, ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட், படிப்பறிவு திறன் தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த மேட் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சொல்லி ஒரு வரையறுக்கப்பட்ட சிலபஸ் எதுவுமே கிடையாது. அப்போ என்ன மாதிரி கேள்விகள் இதில் வரும், இல்லை எந்த மாதிரி சிலபஸ் இதை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவருடைய பகுத்தாய்வக்கூடிய திறன், காரணம் அறியக்கூடிய திறன், சிந்திக்கக்கூடிய திறன், அதாவது ஸ்பேஸில், அதாவது இந்த முப்பரிமாண வெளியில் அவன் சிந்திக்கக்கூடிய திறன், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சோதித்து அறியக்கூடிய வகையில் இந்த மனத்திறன் தேர்வு அப்படிங்கிற வினாக்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கும். இந்த மனத்திறன் தேர்வை பொறுத்தளவு அப்போ எந்த மாதிரிலாம் வினாக்கள்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சீரிஸ் சொல்லுவோம், எண் தொடர்கள், எழுத்து தொடர், ஆங்கில அகராதியில் எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதுறது, தனித்த எண்ணை கண்டுபிடிக்கிறது, வெண்படங்கள், அதே போல் ஒத்த உருவங்கள், கண்ணாடி பிம்பங்கள், குறியிடல், சிந்தனை கேள்விகள், பகடை கணக்குகள், உறவுமுறை கணக்குகள், இப்படி பல வகையில் நம்மளுக்கு வினாக்கள் இருக்கும். ஆக மொத்தத்தில் அவனுடைய சிந்திக்கக்கூடிய திறனை சோதிக்கக்கூடிய வகையில் இந்த தேர்வு இருக்கும். அடுத்து இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் எந்த அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்ததை நம்ம இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தேர்வு வெறும் NMMSக்காக மட்டுமே அது உரித்தானதல்ல. அதுக்கு மேலே எழுதக்கூடிய ட்ரஸ்ட், 9ஆம் வகுப்பில் எழுதக்கூடிய ட்ரஸ்ட், 10ஆம் வகுப்பில் எழுதக்கூடிய NTSC எக்ஸாம், பள்ளி பருவத்தை முடித்ததுக்கு பிறகு SSC, TNPSC, RRB, UPSC வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய அடிப்படையாகவும் தோண்டுகோலாகவும் கண்டிப்பாக இந்த தேர்வு இருக்கும்.
இந்த தேர்வு எழுதுவதன் மூலமாக வெறும் ஸ்காலர்ஷிப் மட்டும் கிடையாது, தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஆற்றலும் அவனுக்கு வந்து நல்லா உனக்கு உருவாயிடும். அது தவிர விரிசிந்தனை திறன், ஒரு விஷயத்தை செய்வோமா வேண்டாமா என்று சொல்லக்கூடிய பகுத்தறியக்கூடிய திறன், இப்படி பல திறன்கள் அவன் அறியாமலே உள்ளுக்குள்ள அவனுக்கு வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான தேர்வு. இதை சிம்பிளா சொல்லணும்னா, இந்த மனத்திறன் தேர்வுங்கிறது ஒரு கடினமான தேர்வு இல்லை. ஆனா நிச்சயமா அது ஒரு வித்தியாசமான தேர்வு. அது சரியான பயிற்சி, கடினமான உழைப்பு, தொடர்ச்சியான முயற்சி இதை செஞ்சோம்னா மிக எளிமையா இந்த மனத்திறன் தேர்வை நீங்க என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 2 பகுதின்னு சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 2வது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பறிவு திறன் தேர்வு. இப்போ இந்த படிப்பறிவு திறன் தேர்வு, அதாவது SAT அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாணவர்கள் பாடப்பொருள்ல அவங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு தேர்வு தான் இந்த படிப்பறிவு தேர்வு. சார், பாடப்பகுதின்னு சொன்னீங்களே, தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இப்படி 5 இருக்கு. எந்த பாடப்பகுதியை அவங்க சோதிச்சு அறிய போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், இந்த 3 பாடங்கள்ல இருந்து மட்டும்தான் அவங்களுக்கு வினாக்கள் வரப்போகுது படிப்பறிவு திறன் தேர்வை பொறுத்தளவு. அப்போ எல்லாத்தையும் நாங்கள் படிக்கணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3 பருவங்கள், 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை அவங்க படித்தா போதுமானது. அப்போ 3 பாடம் நீங்கள் சொன்னீங்களா சார், 3லையுமே சமமான அளவு மதிப்பீடு கொடுப்பாங்களா, இல்லை வெவ்வேறு அளவில் மதிப்பீடு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த படிப்பறிவு திறன் தேர்வாக இருக்கட்டும், மனத்திறன் தேர்வாக இருக்கட்டும், எவ்வளோ வினாக்கள் இருக்கும் அப்படின்னா 90 வினாக்கள் இருக்கும். ஒவ்வொரு வினாவுக்குமே 1 மதிப்பெண். அப்போ ஆக மொத்தத்தில் 90 மதிப்பெண், 90 வினாக்கள் இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் எது இருக்கானா, கண்டிப்பாக இதில் எதிர் மதிப்பெண் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வினாவுக்கு 1 மதிப்பெண் 1 நிமிஷம் தான். அப்போ ஆக மொத்தத்தில் 90 நிமிஷத்துக்குள்ள அந்த 90 வினாக்களை அவங்க என்ன செய்யணும், அவங்க அட்டன் பண்ணணும். இது படிப்பறிவு தேர்வு திறனுக்கும் அதே மாதிரி தான், மனத்திறன் தேர்வுக்கும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் ஆகிய இந்த 3 பாடங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 3ஐயும் எப்படி வந்து மதிப்பெண் வந்து பங்கிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈக்குவலாக கிடையாது. 20 மதிப்பெண் கணக்கு, அறிவியலுக்கு 35 மதிப்பெண், சமூக அறிவியலுக்கு 35 மதிப்பெண். ஆக மொத்தம் 90 மதிப்பெண்கள் நமக்கு இதில் கேட்பாங்க. சரி சார், இப்போ பரீட்சைலாம் நம்ம எழுதியாச்சு, அப்போ என்னதான் எப்படி எங்களை செலக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு தகுதிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. மனத்திறன் தேர்வு, இந்த படிப்பறிவு தேர்வு 2 எழுதுனீங்க இல்லையா, இந்த 2லையுமே 36 மதிப்பெண்கள் தனித்தனியாக நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. யார் அப்படின்னா, பிசி, எம்பிசி, ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா. எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 2லையுமே, அதாவது மேட் அண்ட் சேட்லேயுமே தனித்தனியாக 29 மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் க்ரைட்டீரியாவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்லாம் கிடையாது. அதுக்கான ப்ரொசீஜர் கொஞ்சம் என்ன இருக்குது, நம்ம அதை அடுத்து பார்ப்போம். நிச்சயமாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாடத்தில் மேட்டில் மட்டும் ஒரு 70 மார்க் நான் எடுக்கிறேன் சார், சேட்டில் வந்து நான் 35 மார்க் எடுக்கிறேன், அப்போ ஆகத்தை ரெண்டையும் சேர்த்து கூட்டுறோம்னா எனக்கு வந்து 100 மார்க்கு மேலே வருது, அப்போ நான் செலக்ட் ஆயிடுவேனா அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் ஆக முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2லையுமே மினிமம் 36 மார்க் எடுக்கணும். அதே போல் எஸ்சி எஸ்டி இருந்தாங்கன்னா 29 மார்க் கண்டிப்பாக மினிமம் எலிஜிபிள் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சரி சார், இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னீங்க, இதை எப்படி செலக்ட் பண்ணுவோம், அதுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடி சொல்லிட்டீங்க. எத்தனை பேர் சார் இதை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் 6695 மாணவர்கள் இதில் வந்து நமக்கு சீட் நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவு. அதில் 69% இடஒதுக்கீடு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் நமக்கு வந்து தேர்வு செய்யப்படுவாங்க. இதில் 3% மாற்றுத்திறனாளிகளுக்கான உள்ஒதுக்கீடு உள்பட. சரி, இது எப்படி வந்து இந்த மாணவிகளுக்கு உதவித்தொகை நமக்கு கிடைக்குது? நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 6695 பேர் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே குறிப்பிட்ட ஒதுக்கீடு உண்டு. அந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் உரிய அந்த ஒதுக்கீட்டின்படி அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்க செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. எவ்வளோ ரூபாய் சார் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுக்க 1,00,000 பேருக்கு வருஷத்துக்கு 1000 ரூபா வீதம், மாதத்துக்கு 1000 ரூபா வீதம், வருஷத்துக்கு 12,000 ரூபா. அப்போ ஆக மொத்தம் 4 வருஷத்துக்கு 48,000 ரூபா நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே சொன்ன 6695 பேருக்கு நமக்கு இந்த ஸ்காலர்ஷிப் நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2-3 மாவட்டம் மட்டும் சொல்கிறேன். இப்போ கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்ததுன்னா 170 சீட்,
திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தால் 241 சீட்டு, தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தால் 133 சீட், ராமநாதபுரம்னா 131, சிவகங்கை 130, விருதுநகர் 168. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒதுக்கீடு உண்டு. அந்த ஒதுக்கீட்டின்படி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சீட்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இது மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்குமா சார்? கூடுதலாக நாங்கள் எங்கள் மாவட்டத்தில் எடுக்க முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகள் நல்லா சிறப்பாக அவங்க செஞ்சு மதிப்பெண்கள் வந்து எலிஜிபிள் ஆனவங்க வந்து கூடுதலாக அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்னொரு மாவட்டத்தில் அந்த மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட் யாரும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த 36 மதிப்பெண்கள், அதே போல் 29 மதிப்பெண்கள் சொன்னேன் இல்லையா, அந்த எலிஜிபிள் மதிப்பெண்கள் அவங்களுக்கு இல்லைன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோட்டாவானது அடுத்த மாவட்டத்துக்கு அந்த கோட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கட்டாயமாக எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் தங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்டாவை ஃபில் பண்ணுறதுக்கான பணிகளை ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா நமக்கான உரிமை இல்லையா அது. அந்த உரிமையை நிச்சயமாக நம்ம யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டீச்சர்ஸ் வந்து இந்த என்எம்எம்எஸ் தேர்வு எழுதுவதற்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ பல சிக்கல்கள் வந்து அந்த பாஸ் பண்ண குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ உருவாகுது. அதாவது பாஸ் பண்ணியும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த டிஎன்டிஜி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும்போது ஆதார் அட்டையில் உள்ள பேரும் பிறந்த தேதியும் அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில் கொடுக்குறீங்க இல்லையா, என்ட்ரி பண்ணக்கூடிய டீட்டெயில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறணும். அப்போ தான் அந்த குழந்தைகள் பாஸ் பண்ணும் பொழுது உதவித்தொகை பெறுவதற்காக என்எஸ்பி போர்ட்டலில் பதியும் பொழுது எந்தவித சிக்கலும் இல்லாமல் அந்த குழந்தைகள் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா அந்த குழந்தை செலக்ட் ஆனதுக்கு பிறகும் நமக்கு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா ஜூன் மாதம் துவக்கத்திலேயே அந்த குழந்தைக்குரிய இப்போ நான் சொன்னாலே இந்த டேட்டா, அந்த பிறந்த தேதி, பேர் எல்லாமே ஆதாரில் இருக்கக்கூடிய அந்த பேரும் நம்ம எமிஸில் இருக்கக்கூடிய பேர் எல்லாமே சரியாக இருக்கா, பிறந்த தேதிலாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம சரி செஞ்சு முன்னாடியே வச்சுக்கிட்டோம்னா அந்த குழந்தை தேர்வானதுக்கு பிறகு சிக்கல் வராமல் நம்ம செய்யலாம், சரி செஞ்சுக்கலாம் முன்னாடியே. வெற்றி பெற்றாச்சு, அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த என்எம்எம்எஸ் தேர்வில் தேர்வு செய்யப்பட்ட அந்த மாணவ மாணவிகளை நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் என்று சொல்லக்கூடிய இணையதளத்தில் நம்ம வந்து பதிவேற்றம் செஞ்சு அதுக்கு பிறகு அந்த ஸ்கூலில் இருந்து அவங்க என்ன செய்வாங்க, அதை டிஸ்ட்ரிக்டுடைய ஹெட்டுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணி வைப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் அதே மாதிரி ஸ்டேட் ஹெட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க அகைன் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனுக்கு அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி அந்த குழந்தைக்கான உதவித்தொகை கிடைக்கும். என்எம்எம்எஸ் பாஸ் பண்ணதுக்கு பிறகு யார் யாருக்கெல்லாம் இந்த கல்வி உதவித்தொகை கிடைக்கணுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை 8ஆம் வகுப்பில் என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுதிட்டு அந்த குழந்தை 9ஆம் வகுப்பில் ஒரு சுயநிதி பள்ளியிலையோ அல்லது ஒரு பாலிடெக்னிக்லையோ சேருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு கிடைக்குமா இந்த உதவித்தொகை அப்படின்னா நிச்சயமாக கிடைக்காது. அந்த குழந்தை அரசு பள்ளியிலையோ அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்தா மட்டும்தான் இந்த கல்வி உதவித்தொகை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ 9th படிக்கிறாங்க, 10th அவங்க ஃபெயிலாக போயிட்டாங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கும் கிடைக்காது. அப்போ தொடர்ச்சியாக அவங்க அடுத்தடுத்து பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த கல்வி உதவித்தொகை கிடைக்கணும். ஏன்னா இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே என்னென்னா, பொருளாதாரத்தில் யார் யாருக்கெல்லாம் வந்து குறைவாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த பணத்தினால அந்த கல்வி வந்து தடைபற்றக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினால தான் இந்த அரசாங்கம் வந்து உங்களுக்கு முழுமையாக இவ்வளவு விதமான பணத்தை கொடுத்து தொடர்ச்சியாக அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போகணும்னு சொல்லி விருப்பப்பட்டு அவங்க செய்கிறாங்க. இப்போ இந்த குழந்தைங்களாம் வந்து தொடர்ச்சியாக வந்து பள்ளியில் வந்து படிக்காமலோ அல்லது தனியார் பள்ளிகளில் சேர்ந்தாலோ நிச்சயமாக இந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வகுப்பை பொறுத்தளவு என்எம்எம்எஸ் குறித்த முழுமையான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அடுத்த வகுப்பில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.